10 ஆண்டுகளாக நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு வந்து இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் வந்து பெரிய பிஸ்னஸாக வந்து மாறி நிறைய உப்மா கம்பெனிகளும் இதில் வந்து வந்துருச்சு. இப்போ தினமலர் கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அளவுக்கு வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து போட்டிருக்கிறாங்க. 8 தொகுதிகள் இழுபறி, கோவையில் வந்து அண்ணாமலை ஜெயிப்பார். ஆனால் இந்தியா டுடே எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை விட கணபதி ராஜ்குமார் வந்து இப்போ தைனிக் பாஸ்கர்லேயே வந்து 281 to 350 அப்படின்னு கிட்டத்தட்ட 70 சீட்டு வந்து இடைவெளி இருக்கு. அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 சீட் இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதை காட்டுகிறதுனா பாரதிய ஜனதா தனது உத்தியாக இந்த இப்போ தியானம் பண்ணி முடிச்ச உடனே ட்விட்டு போடுறாரு. இந்த 7 கட்ட தேர்தல் வந்து நிறைவடைந்து விட்டது, வெற்றி உறுதியாகி விட்டது, இந்தியா கூட்டணி மக்கள் வந்து அடித்து ஓட விரட்டி விட்டார்கள், ஒவ்வொரு காரியகர்த்தாவுக்கும் நன்றி. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜெயராம் ரமேஷ் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டா, அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து 150 மேஜிஸ்ட்ரேட் அல்லது மாவட்ட கலெக்டர்களுக்கு வெளிப்படையாக போன் பண்ணி மிரட்டி இருக்கிறாரு. அவங்க தான் வந்து அந்த எலெக்ஷன் தேர்தல் மாவட்ட அதிகாரிகள், அவங்க தான் வந்து எலெக்ஷன் முடிவை வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு போன் பண்ணி ஜோதிமணி ஒரு ட்வீட் பண்ணி இருக்கிறாங்க. அதுல என்னன்னா, ஆஜ் தக் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு, அதுல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து 13 to 14 இடங்கள் ஜெயிக்க போகுது அப்படின்னு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஜோதிமணி சொல்றாங்க, ஏன்பா நாங்க போட்டியிட்டதே 9 சீட்ல தான், எப்படி 13 to 15ன்னு. அதே போல ஜி நியூஸ் அவங்களோட கருத்து கணிப்பு, அதுல 10 தொகுதிகள் உள்ள ஹரியானாவில் பாஜக கூட்டணி 16 to 19 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அடுத்து 4 தொகுதிகளே உள்ள இமாச்சல பிரதேசத்தில் பாஜக கூட்டணி 6 to 8 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இந்தியா டுடேவும் ஆக்சிஸ் மை இந்தியாவும் எடுத்த கருத்து கணிப்பு, அதுல பீகாரில் பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி 4 to 6 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. ஆனா லோக் ஜனசக்தி கட்சி வந்து 5 இடங்களில் மட்டும்தான் போட்டியிட்டு இருக்குது. இதுல இருந்து தெரியுது, இந்த எக்ஸிட் போல் நடத்தினது பல உப்மா கம்பெனிகள் தான். அகண்ட பாரதத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள் எல்லாம் சேர்த்து 700 தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெறும். இந்த முடிவுகளை எனக்கு சாதகமாக அறிவிப்பதற்காக, அப்படி இல்லைன்னா அவருக்கான நெருக்கடி பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதிகமாக இருக்குதுன்னு பிரகலாத் பிரபாகர் சொல்றாரு. பல ஊழல் மோசடி இதுக்கெல்லாம் அவங்களால வந்து தண்டனைகளை அனுபவிக்க அவர்கள் அஞ்சுவார்கள், அதற்காகவே ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இராணுவத்தை தனக்கு ஆதரவாக இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மோடி? இல்லை, இராணுவ ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 18வது மக்களவை தேர்தலுக்கான 7 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இதில் நேற்று மாலை 6 மணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகளை பல்வேறு ஊடக நிறுவனங்கள் எடுத்து வெளியிட்டு வராங்க. இந்த அனைத்து ஊடகங்களும் வெளியிட்ட முடிவுகள், பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது, பாஜக 340 360 அல்லது 70 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே 295 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றியின் முகட்டில் இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படின்றத அறிவித்திருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு முடிவுகள் அது எல்லாம் வெளியாக இருக்குது, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏபிபி, சி ஓட்டர், தைனிக் பாஸ்கர், ரிபப்ளிக் டிவி, ஜன் கி பாத், இந்தியா டிவி, நியூஸ் நேஷன், டுடேஸ் சாணக்கியா, டைம்ஸ் நவ், நியூஸ் 18 இப்படி அனைத்து ஊடகங்களும் பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, மீண்டும் 3வது முறையாக பிரதமர் மோடி தான் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த முடிவுகளை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதுதான் தேர்தலில் பிரதிபலிக்க போகிறதா ஜூன் 4? ஆமாம், அது வந்து பிரதிபலிக்கிறதா இல்லையா அப்படின்றது வந்து கள நிலவரத்தை பொறுத்தது. கள நிலவரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த எக்ஸிட் போல் வந்து எக்ஸாக்டாக என்ன மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை வந்து காட்டியிருக்குது அப்படின்னா, கடந்த காலங்களிலே இதில் நிறைய வந்து சொதப்பியிருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப போக வேண்டாம். இப்போ 2019 தேர்தலையே பாரதிய ஜனதா வாங்கக்கூடிய தொகுதிகளை ஓரளவுக்கு நெருக்கமாக கணித்தது வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் அந்த எக்ஸிட் போல் தான் வந்து கணிச்சாங்க. மற்றவங்கள்லாம் வந்து கூட குறைய அடித்து விட்டது தான்.
அதே போல் 2014 தேர்தலில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெறும், அது ஓகே. காங்கிரஸ் கூட்டணி வந்து கணிசமான இடங்களை பெறும் தான் எல்லாரும் வந்து சொன்னாங்க, அதுவும் வந்து நடக்கலை. இன்னும் முன்னாடி போய் 2004 எக்ஸிட் போல் எடுத்திங்கன்னா, அப்போ 2004 தேர்தலில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் அரசு என்டிஏ கூட்டணி தான் வந்து இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி வந்து ஒரு விரிவான ஒரு விளம்பர இயக்கத்தை வந்து எடுத்தாங்க. இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது அப்படின்ற பிரச்சார இயக்கத்தை வந்து முன்னெடுத்தாங்க. அப்போ வந்த ஒப்பீனியன் போலும் சரி, எக்ஸிட் போலும் சரி, பாஜக கூட்டணி பெருவெற்றி பெறும் அப்படின்னு ஒன்று கணிச்சாங்க. ஆனால் நடந்தது என்ன? இது காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுவும் வந்து நடக்கலை. படுதோல்வி, 40க்கு 40 தோல்வி. இப்போ 2015 வந்து ஆம் ஆத்மி வந்து டெல்லியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுது, மொத்தம் 70 இடங்கள், வெற்றி பெற்றது அது 67. அந்த தேர்தலையும் வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இப்படி ஸ்வீப் பண்ண இந்த முடிவை வந்து யாரும் வந்து கணிக்கவில்லை. இது மாதிரி பல மாநிலங்களில் வந்து நடந்திருக்குது. இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இவங்களுடைய சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப குறைவு. ரெண்டாவது வந்து எவ்வளோ டேட்டா வைத்து கொண்டு இதை செய்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. டேட்டானா ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பூத்துகள் வந்து வாக்குச்சாவடிகள் வந்து இருக்குது. அப்போ இந்த பூத் வைஸ் வந்து அதை ஆய்வு செய்து அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த பூத் வந்து எந்த பகுதி, எந்த மாதிரியான மக்கள் வந்து வாழ்கிறார்கள், அவங்களுடைய பாலின பேதம் மற்றும் வந்து சமூக ரீதியான வேறுபாடு வந்து என்ன, இப்படி பல விஷயங்களை கணக்கு பண்ணி தான் நீங்கள் சாம்பிளை செலக்ட் பண்ணணும். அப்புறம் சாம்பிள் வந்து ஓரளவு இதுக்கு முடிவை தரக்கூடிய அளவுக்கு விரிய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும். இப்படி எந்த விதமான சாம்பிள்ஸ் வந்து எல்லா செக்டாரையும் பிரதிபலிக்கிற மாதிரி, எல்லாரையும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் நீங்கள் அதை ஆய்வு பண்ணணும். இது அந்த சாம்பிளை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கல்ல, அதுவே ஒரு கேள்விக்குறியான ஒரு சவாலான விஷயம். நீங்கள் ரேண்டமாக யார்கிட்ட வேணாலும் போய் வந்து எடுத்துட முடியாது. இப்படி வந்து பல எல்லா பிரிவுல இருந்தும் அந்த சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆமாம், இருக்கணும். அப்போ வந்து இவங்க அப்படி வந்து எடுக்காமல் அப்படி போனதுக்கு வந்து காரணம் என்ன, இதுக்கு நிறைய மேன் பவர்ஸ், இது செலவு வந்து பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 10 ஆண்டுகளாக நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு பிறகு வந்து இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் வந்து பெரிய பிஸ்னஸாக வந்து மாறி நிறைய உப்மா கம்பெனிகளும் இதில் வந்து வந்துருச்சு. இப்போ தினமலர் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அளவுக்கு வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து போட்டிருக்கிறாங்க. 8 தொகுதிகள் இழுபறி, கோவையில் வந்து அண்ணாமலை ஜெயிப்பார். ஆனால் இந்தியா டுடே எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை விட கணபதி ராஜ்குமார் வந்து அவர் வந்து லைட்டாக வந்து எட்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னு அவங்களே சொல்லி அண்ணாமலைகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி இந்த உப்மா கம்பெனிகள் நிறைய பெருத்து விட்டது. அப்போ இந்த எக்ஸிட் போலுக்கு என்ன கிரெடிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளாக முன்னெப்போதும் இல்லாத வரைக்கும் இந்தியாவினுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்பது வந்து 180 நாடுகள்னால் நம்ம 159வது இடத்துல வந்து இருக்கிறோம். அப்போ பத்திரிகை சுதந்திரம் என்பது வந்து இங்கே வந்து இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக வேலை நீக்கம் செய்யப்பட்ட, வேலை நீங்குவதற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், தொலைக்காட்சி ஆசிரியர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. பல சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு. பிரணாராய் இருந்தபோது என்டிடிவியில் வந்து ரெய்டு நடந்திருக்கு, வயர் ஆஃபீஸில் வந்து ரெய்டு நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து தைனிக் பாஸ்கர்னு ஒரு வட இந்தியாவில் நம்பர் 1 இந்தி நாளிதழ், அவங்களும் எக்ஸிட் போல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து கோவிட் காலத்தில் வந்து வழக்கத்தை விட வந்து அதிகமான பிணங்கள் வருதுன்னு சொல்லி அதை வந்து டேட்டா வந்து இது கலெக்ட் பண்ணி வட இந்தியாவில் வந்து எப்படி கோவிட் மரணங்கள் வந்து அரசு கொடுத்த புள்ளி விவரத்தை விட அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அவங்க இதில் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு இப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த தைனிக் பாஸ்கர் மட்டும் இந்த எக்ஸிட் போலில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா இந்தியா கூட்டணிக்கு வந்து மினிமம் 281லேருந்து 350 சீட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லாமே இந்தியா நியூஸு, ஜன்கி பாத்து, நியூஸ் நேஷன், இந்தியா டிவி, இந்தியா டுடே, டுடே சாணக்கியா எல்லாமே வந்து 350க்கு மேலே 400 ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். இப்போ தைனிக் பாஸ்கர்லேயே வந்து 281 to 350 அப்படின்னு கிட்டத்தட்ட 70 சீட்டு வந்து இடைவெளி இருக்குது. அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 சீட் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எதை காட்டுகிறதுனா, பாரதிய ஜனதா தனது உத்தியாக இந்த கோத்தி மீடியாவை வந்து எப்படி வந்து தன்னுடைய அஜெண்டாவுக்கு வந்து பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்றது தான் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்து காட்டுகிறது. இது
கள யதார்த்தத்துக்கு நெருக்கமானது அல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வைஸாக கூட நம்ம வந்து இதை சொல்ல முடியும். இப்போ இதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு தைனிக் பாஸ்கர் அவங்க கொடுத்துருக்கிறது 145 இருந்து 201 சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கொஞ்சம் மாறுபட்ட இதாக இருக்குது, முடிவாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு இடையில நமக்கு ஒரு கேள்வி வருது. பரகலா பிரபாகராக இருந்தாலும் சரி, யோகேந்திர யாதவ் அவர் வந்து இப்படி தேர்தல் கருத்து கணிப்புகள் எடுக்கிறதுல அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டு. அவங்க 2 பேரும் சொன்னதில் பரகலா பிரபாகர் 220 அப்படின்ற ஒரு நம்பர் சொன்னார் பாஜக ஜெயிக்க போகிறதுன்னு. யோகேந்திர யாதவ் அதிகபட்சம் 250, குறைந்தபட்சம் வந்து 230 அப்படின்னா அதை அவர் மக்களிடம் நான் வந்து இதை போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணதுலேருந்து நான் இந்த நம்பரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் கூட இது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது இவங்க வெளியிட்ட நம்பர்ஸும். ஆமாம், யோகேந்திர யாதவ் வந்து தன்னை வந்து ஒரு தேர்தல் கணிப்பு நிபுணர் என்ற முறையில் இந்த இதை நான் சொல்லலைன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து செஃபாலஜிஸ்டாக அவர் வந்து வேலை பார்த்ததெல்லாம் வந்து 2011-12 வரைக்கும் தான். அதுக்கு பிறகு எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை, எனக்கு அரசியல் ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி தான் அவர் பின்னாடி ஆம் ஆத்மிலாம் சேர்ந்தார். அவருடைய கருத்து என்னென்னா, இப்படி ஒப்பீனியன் போல்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து என்டிஏ வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறும் பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய குழுவை சேர்ந்த நண்பர்களோடு வந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஹிந்தி பெல்ட்டு, அப்புறம் கர்நாடகா மாதிரியான சில சதர்ன் ஸ்டேட்ஸுக்கும் வந்து போயிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மக்கள் மத்தியில் வந்து ஒரு அண்டர் கரண்ட் வந்து இருக்குது. அவர் மட்டும் இல்லை, பல பத்திரிகையாளர்களும் கூட தனிப்பட்ட முறையில் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, முன்னெப்போதும் இல்லாத வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து அலை என்பது ஒன்று இல்லை. இப்போ 2014 வந்து 2G ஊழல் இதெல்லாம் வைத்து வளர்ச்சி, குஜராத்தில் வந்து வளர்ச்சியை சாதித்து காமித்தார், விகாஸ் புருஷ் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. 2019 வந்து பத்தான்கோட்டு தாக்குதலை வைத்துக்கொண்டு ஒரு வலிமையான பிரதமர் வந்து வேண்டும் இந்தியாவிற்குன்னு சொல்லி அந்த நரேஷன் வந்து செட் பண்ணாங்க. இதெல்லாம் மோடி மேஜிக்னு சொன்னாங்க. ஆனால் 2024 அந்த மோடி மேஜிக் வந்து எதுவும் இல்லை. அப்போ ஒரு அலை இல்லாத பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பது வந்து அது வந்து சிரமம். ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து பேசாமல் அமைதியாக தங்கள் எதிர்ப்புகளை வந்து வாக்குகளாக வந்து செலுத்துவாங்க. அப்போ அதிகம் பேர் வந்து ஓட்டு போட்டு அதிகம் பேர் வந்து பேசி அப்படி வந்து பார்க்குறதை விட இப்போ இந்த பேசாமல் இருக்கக்கூடிய மக்கள் பிரிவினர் வந்து எதற்கு வாக்களித்திருப்பார்கள் என்ற விதத்தில் தான் நீங்கள் சொன்ன யோகேந்திர யாதவோ பரகல பிரபாகரோ மற்ற பத்திரிகையாளர்களோ மாற்று ஊடகங்களோ அதை தான் வந்து முன்வைத்தாங்க. அதனால் இந்த அண்டர் கரண்ட்றது என்ன, இந்த 10 ஆண்டுகளாக வேலையின்மை வந்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் வந்து இந்தி பெல்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா, இராணுவம் என்பது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ அக்னிபாத் திட்டம் வந்த பிறகு 4 வருஷம் தான், அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவோம். அப்போ வட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, ட்ரெயினை வந்து தீ வைத்து போராட்டம் நடந்தது. இதெல்லாம் வந்து இளைஞர்களிடையே ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. வெளிப்படையாக ராகுல் காந்தி மேடையிலேயே வந்து ஒரு அக்னி வீரர் அவர் இந்த திட்டத்தால் வேலைக்கு சேர்ந்தவர், அவரே ஆதரவு கொடுத்தாரு, நான் ராகுலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் முன் எப்போதும் இல்லாத விட அதிகம். ஊபியில இருந்து இஸ்ரேலுக்கு காசாவுக்கு வந்து, அப்புறம் இதுக்கு உக்ரைனில் ரஷ்யாவுக்கு வந்து வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை, இப்படிப்பட்ட அபாயகரமான வேலைகளுக்கெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சேர்ப்பு முகாம்லாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. விவசாயிகள் போராட்டம் 2 முறை வந்து நடந்திருக்குது. அப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாநிலங்களில் வந்து ஒரு பிரதிபலிப்பை செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய போராட்டம். அப்புறம் வந்து இப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இவங்க பிஜேபி வந்து ஒவ்வொரு கட்டமாக என்ன செய்கிற, மோடி வந்து என்ன செய்கிறாரு, வெறுப்பு பேச்சை தான் அதிகம் பேசுகிறாரே தவிர 10 ஆண்டுகளாக நான் வந்து என்ன செய்தேன், இந்த ஆட்சி என்ன செய்தது அப்படின்னு ஒன்று கூட அவர் வந்து பேசலை. ஏன் பேசலை அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, மக்களிடையே எதிர்ப்புகளை வந்து இருக்கிறது. அப்போ இந்த எதிர்ப்பை திசை திருப்பும் விதமாகத்தான் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து காங்கிரஸ் கூட்டணி இடிக்க போகுது, தாலியை பிடிச்சிருவாங்க, எருவு மாடை கொடுப்பாங்க, தானியம் வச்சுருந்தா கைப்பற்றுவாங்க, இப்படி ஒவ்வொரு கட்டமாக வரலாம். மக்கள்கிட்ட எடுபட்டிருக்காதா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹிந்துத்துவா தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னிருந்த தலைவரோட இவர் நல்லா பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்ற முறையில் தான் சங்க பரிவாரங்கள் அவரை வந்து கொண்டாடும். அப்படி தான் மோடி வந்து அத்வானி வாஜ்பாய் எல்லாம்
அவர்களுக்கு பின்னாடி அந்த அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவர் வந்து வராரு. 2002 குஜராத் அந்த முஸ்லீம் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு பிறகு அவர் வந்து தன்னை வந்து இந்துத்துவாவினுடைய ஒரு மிலிட்டன்ட் தலைவராக தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டார். அந்த வகையில் அவங்கள்ட்ட வந்து எடுபடும். சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவில் வந்து அவர்கள் இந்துத்துவாவுக்கு ஆதரவாளர்கள் என்று சொன்னாலும் கூட இந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் வாழ்க்கையில் வந்து இருக்குது. இப்போ ராமர் கோவில் கட்டிட்டதுனால யூபியிலையும் பீகார்லையும் பாலாறும் தேனாரும் வந்து ஓடலை. அப்போ இது எடுபடுமா எடுபடலையான்றதை விட ஒரு முறையான ஒரு ஜனநாயகம், அரசியல் சாசனம், ஒரு தேர்தலுக்கு வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இதுதான் மக்கள் மத்தியில் வந்து விவாதப் பொருளாக வந்து இருக்கிறத தாண்டி இவங்க வந்து இந்த பிரிவினைவாதம், வெறுப்பு பேச்சை வந்து கொண்டு போகிறாங்க. எப்படி கட்டியமைக்கிறாங்கன்னா, யூபி பீகாரில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே முஸ்லீம்களை ஒடுக்கியிருக்கிறோம். இப்போ யோகி ஆதித்யநாத்தெல்லாம் என்ன சொல்கிறாரு, மசூதியிலேருந்து நீ எந்த ஒலியும் வராது, அந்த வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டோம். அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் மக்கள்கிட்ட பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க முன்னாடி முஸ்லீம்கள்லாம் இங்கே வந்து கடை போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, இப்போலாம் போடுறதில்ல, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, உள்கட்டமைப்பு மேம்படுத்தியிருக்கு, எல்லாம் ரோடு போட்டிருக்காங்க. அப்போ அதனால் மக்களுக்கு என்ன பலன் அப்படின்றது வந்து இல்லை. அப்புறம் வந்து ரேஷனில் வந்து கோதுமை அரிசி வந்து கொடுக்குறாரு. இன்னொரு புறம் வந்து 5வது பெரிய பொருளாதாரம், அதையும் பேசிக்கிறாங்க. அப்போ இது வந்து சாதாரண மக்களின் பிரச்சனைகளை பேசாமல் இந்த பிற்போக்குத்தனம், மதவெறி, சாதிய வெறி, இதை தூண்டும் விதமாகத்தான் அவர்கள் பேசினார்கள். இது மதத்தோடு மட்டும் நிற்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் போய் தென்னிந்தியாவை எதிராக பேசுறது, தமிழ்நாட்டில் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க தெரியுமா அப்படி பேசுறது, ஒடிசாவில் போய் தமிழர்கள் திருடர்கள், அந்த பூரி ஜெகநாதருடைய அந்த பொக்கிஷ சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ ஒரு விளம்பரம் கூட வந்திருக்குது. அந்த பாண்டியன் அந்த பார்த்தீங்க இல்லையா, விகே பாண்டியன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை துண்டு போட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு. அவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் விட்ட சாதம் தான் ஒரு ஒடிசாவில் சாப்பிடுவாங்களா, அதை வைக்கிறாங்க, இலையில ஊற்றுன்றாங்க, இலையில ஊற்றும் போது அது வடியுது, ஒருபோதும் வந்து தமிழர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்படி வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா எல்லைக்கும் வந்து பிஜேபி இப்படி போய் பேசுவதற்கு என்னன்னா பயம்தான் காரணம். அப்போ சாதனைகளை பேசாமல் பிற்போக்குத்தனங்களை பேசி மதவெறியை உசுப்பி விட்டு நம்ம ஆதாயம் அடையலான்றது தான் இந்த 7 கட்ட தேர்தலில் பார்த்தோம். இப்போ கடைசியாக பிரதமர் வந்து தியானம் பண்ணுறதையும் வந்து நம்ம அதை தான் வந்து பார்த்தோம். இப்போ தியானம் பண்ணி முடித்தோடனே ட்விட்டு போடுறாரு. என்ன போடுறாரு, இந்த 7 கட்ட தேர்தல் வந்து நிறைவடைந்து விட்டது, வெற்றி உறுதியாகி விட்டது, இந்தியா கூட்டணி மக்கள் வந்து அடித்து ஓட ஓட விரட்டி விட்டார்கள், ஒவ்வொரு காரியகர்த்தாவுக்கும் நன்றி. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஜூன் 4 தான், நாளை மறுநாள் தான் எலெக்ஷன் ரிசல்ட். ஆமாம், அதுக்குள்ளேயே நேத்தே முடிவுகள் வந்து இவர் பிரதமர் ஆகிட்ட மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தில் வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி, நாளைக்கு வந்து பிஜேபி வந்து அறுதி பெரும்பான்மைக்கு கூட குறையவோ வந்துச்சுன்னா ஒரு குதிரை பேரங்கள் நடத்துவதற்கும் பொதுமக்களுடைய பொதுக்கருத்தை தயார் செய்வதற்கும் அவர்கள் வந்து தயாராகி விட்டார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இவர் அமித்ஷா இருக்கார் இல்லையா, இவர் ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர், அவர் வந்து இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால், அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து 150 மேஜிஸ்ட்ரேட் அல்லது மாவட்ட கலெக்டர்களுக்கு வெளிப்படையாக ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்கிறாரு, அப்பட்டமாக மிரட்டியிருக்கிறார். என்ன மிரட்டியிருப்பார்? ஏன்னா அவங்க தான் வந்து அந்த எலெக்ஷன் தேர்தல் மாவட்ட அதிகாரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அவங்க தான் வந்து எலெக்ஷன் முடிவை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் ஒரு உள்துறை அமைச்சர், ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதுவே இவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார்கள், எந்த மேனிப்புலேஷனுக்கும் போவார்கள் என்பதைத்தான் ஜெயராம் ரமேஷனுடைய இந்த செய்தி வந்து காட்டுகிறது. இந்த செய்தி பல நாளிதழ்களிலே துணுக்கு செய்தியாக வந்திருக்குது. என்ன கேட்டால் இதுதான் தலைப்பு செய்தியாக வந்திருக்கணும். இப்போ இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளில் சில தகவல்கள் வந்து இணையதளத்தில் பார்த்தேன். ஜோதிமணி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஆஜ் தக் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு, அதில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து 13 to 14 இடங்கள் ஜெயிக்க போகுது அப்படின்னு அவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஜோதிமணி சொல்கிறாங்க, ஏன்பா நாங்கள் போட்டியிட்டதே 9 சீட்டில் தான், எப்படி 13 to 15ன்னு. அதே போல் ஜி நியூஸ் அவங்களோட கருத்து கணிப்பு, அதில் 10 தொகுதிகள் உள்ள ஹரியானாவில் பாஜக கூட்டணி 16 to 19 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 4 தொகுதிகளே உள்ள இமாச்சல பிரதேசத்தில் பாஜக கூட்டணி 6 to 8 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஆக்சிஸ் மை இந்தியா டுடேவும் ஆக்சிஸ் மை இந்தியாவும் எடுத்த கருத்து கணிப்பு, அதில் பீகாரில் பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி
4 6 இடங்களில் வெற்றி பெறும்னு சொல்றாங்க. ஆனால் லோக் ஜனசக்தி கட்சி வந்து 5 இடங்களில் மட்டும்தான் போட்டியிட்டு இருக்குது. அப்போ இப்படி இந்தியா டுடே மாதிரியான ஒரு ரெப்புடேஷன் உள்ள நிறுவனங்கள் உள்ளிட்டு எல்லா நிறுவனங்களுமே இப்படி ஒரு நம்பர்ஸை கூட ஒரு அஜெண்டா தான் பண்ணுறோம் அதில் அப்படின்ற விஷயத்தில் கூட அந்த அஜெண்டா கூட ஒரு பொய் இல்லாமல் திருத்தமான ஒரு அஜெண்டாவே இல்லையே. இதுலேருந்து தெரியுது இந்த எக்ஸிட் போல் நடத்தினது பல உப்மா கம்பெனிகள் தான். சில கம்பெனிகள் வந்து தொழில் முறையான நிறுவனங்களாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது பல இது வந்து டேபிள் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எவ்வளோ போட்டியிடுது, திமுக எவ்வளோ போட்டியிடுது, இங்கே நிலவரம் என்ன, அதை பற்றி அவங்களுக்கு தெரியல. சிராக் பஸ்வானுடைய கட்சி பீகாரில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுது தெரியல. இமாச்சல் பிரதேசத்தில் தொகுதியை வந்து கூட்டுறீங்க. இப்போ ஆம் ஆத்மி எம்பி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லியிருக்கிறாரு, இவங்க வந்து அகண்ட பாரதத்தில், ஆமாம் அகண்ட பாரதத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள எல்லாம் சேர்த்து 700 தொகுதிகளில் வந்து பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படி டேபிள் ஒர்க்கு பண்ணி இப்படி வந்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்து என்ன? இதுக்கு ஏற்கனவே இப்போ நீங்கள் உட்பட தோழர் மருதையன் உட்பட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்ற விஷயம், ஒரு அஜெண்டாவை கட்டமைக்கிறாரு. 400 சீட்டு அப்படின்னு அவர் தொடங்கினதுலேருந்தே அந்த அஜெண்டா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வரீங்க. அதனுடைய ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் அப்படின்னு இதை பார்க்கலாமா? ஆமாம், இது வந்து எதிர்பார்த்தது தான். இது இந்த ரிஹர்சல் என்பது எக்ஸிட் போல் இப்படி தான் வரும் அப்படின்றதே வந்து முன்னாடியே பலரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எதிர்பார்த்த ஒன்று தான். அப்போ இது வந்து இந்த பொது கருத்தை உருவாதன் மூலமாக இப்போ அமித்ஷா 150 கலெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்து நேரடியாக பிஜேபியுடைய ஆணையமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே ஓட்டு வந்து புதுசாக வந்து அவங்க வாக்குப்பதிவில் சேர்த்துருக்குறாங்க. இன்னும் பூத் வைஸான இது வந்து கொடுக்கல. 17C இதெல்லாம் பொதுமக்களுக்கு வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தொகுதி வாரியான வாக்குப்பதிவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வாத பிரதிவாதங்கள் நடந்த பிறகு தான் வேறு வழி இல்லாமல் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடுகிறது. அப்போ இதை எதிர்த்து வந்து சிவில் ரைட்டு அமைப்புகள்லாம் வந்து டெல்லியிலே பெங்களூர்லாம் கூட்டம் நடத்தியிருக்காங்க. சென்னையில் வள்ளூர் கூட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய அச்சம் வந்து என்ன அப்படின்னா, இவர்கள் எந்த எல்லைக்கும் வந்து இவர்கள் போவார்கள். அப்போ ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவருடைய பதவியை நீட்டித்திருக்கிறாங்க. ஆமா, வழக்கத்திற்கு மாறாக 1 மாத நீட்டிப்பு வந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே SBI தினேஷ்குமார் காரா சேர்மன், அவருக்கு இப்படிதான் பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்காக தில்லுமுள்ளு வேலை பண்ணாரு. அதை விட மோசமாக தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகளை மிரட்டுற அளவுக்கு இறங்கி பண்ணாங்க. இப்போ இந்த ஒரு பூத் வாரியாக வந்து அந்த வாக்குப்பதிவு அன்று வந்து அந்த பதிவுகளை வந்து கண்காணிப்பது என்பது ஹிந்தி பெல்ட்டில் வேற மாதிரி நடந்திருக்கும். எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு 2லேருந்து 3 பேர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து வேணும், சுழற்சி முறையில் வந்து மாற்றுறது. இப்போ இந்தூர்லேயும் சூரத்துலேயும் வந்து எதிர்கட்சி வேட்பாளர்களை விலக்கி வாங்கியோ மிரட்டியோ அவர்களை வந்து வாபஸ் பெற செய்த பாரதிய ஜனதா ஒரு பூத் ஏஜெண்டை வந்து கைப்பற்றி இருக்கிறாது என்பதற்கு என்ன இது இருக்கு? வைரல் வீடியோக்கெல்லாம் வந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. ஒரு பையன் வந்து தொடர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறான். அப்ப நீங்க இதெல்லாம் வெளியே வந்தது வராதது எவ்வளவு இருக்கும்? ஆமா. அப்ப நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நடத்துற அந்த அதிகாரிகளே வந்து மோடி தான் ஜெயிப்பார் அப்படின்னு அவங்களே வாக்குச்சாவடிகளில் உட்காந்து கோஷம் போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ நம்ம சண்டிகார் தேர்தல் வேற இருக்கு, கேமராவை பார்த்துட்டே குத்துன்னு குத்துறாரு, நீ எடுக்கிறத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி எல்லா முறைகேடுகளிலும் அவர்கள் இறங்குவார்கள், அதுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு, கேரளா மாதிரி, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா ஓரளவு இங்கெல்லாம் வந்து இதை ஓரளவு கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து பலமாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இந்தி பெல்ட்டில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அதே போல் மற்ற இதுலேயும் வந்து பலவீனமாக இருக்குது. யோகி ஆதித்யநாத் யூபியிலெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு இடியமீன் ஆட்சி நடப்பது போல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கெல்லாம் அவங்க எந்த எல்லைக்கும் வந்து போவாங்க. அப்போ அங்கே சமாஜ்வாதி கட்சியோ அல்லது வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியோ என்னதான் வந்து முனைந்து வேலை செய்தாலும் அவர்கள் இந்த கோல்மால் செய்வதற்கு வாய்ப்பு என்பது வந்து அதிகம். இது ஒன்று. 2வது எடுத்துட்டிங்கன்னா, ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்கள், அப்புறம் வெஸ்ட் பெங்கால். இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து நேற்று நடந்த எக்ஸிட் போல் படி, இந்தியா டுடே எக்ஸிட் போல் படி சிபிஎம் வந்து 12% ஓட்டு வாங்குது. இப்போ பிஜேபி வந்து திரிணாமுலையோட அதிக தொகுதிகளை பெறுவதாக அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ அங்கே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை என்பது வந்து வரவில்லை. ரெண்டு பேருமே ஈகோ, அது சிபிஎம்மையும் சரி திருவண்ணாமலும் சரி மம்தாவும் சரி, அவர்கள் அதில் வந்து விட்டு கொடுக்கல. இப்போ ஒடிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் வந்து விகே பாண்டியன் அனுப்பி முந்தின நாள் வரைக்கும் வந்து பாஜகவோட கூட்டணி குறித்து வந்து பேசுகிறாரு. அப்புறம் வந்து கூட்டணி இல்லைன்ட்டு வந்து இங்கே அறிவிக்கிறாரு. 10 ஆண்டுகளாக வந்து அவர் வந்து பாரதிய ஜனதா மோடியினுடைய எல்லா மசோதாக்கள் சட்டங்களையும் வந்து ஆதரித்து வந்து வாக்களித்திருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து நவீன் பட்நாயக்கை விட மோடி தேவலாம், இவர் மோடியை சப்போர்ட் பண்ணார், இப்போ மோடியே பிரதமர் அப்படிங்கும்போது அவருக்கு ஓட்டு போடலாம். அப்போ ஒடிசாவில் வந்து பாரதிய ஜனதா முன்னணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஜெக்மோகன் ரெட்டியும் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் பண்ணலை, சந்திரபாபு நாயுடுவை மட்டும் எதிர்த்து அரசியல் பண்ணார், கைது பண்ணார். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பிஜேபி சந்திரபாபு நாயுடோட கூட்டணி, அந்த வகையில் வந்து அங்கே பாரதிய ஜனதாவுக்கு சாதகம். இங்கே வந்து தெலுங்கானாவில் வந்து பிஆர்எஸ் வந்து காங்கிரஸில் வந்து ஆட்சியை இழந்தது. இப்போ சென்ற அசம்பிளி எலெக்ஷனில் நடந்த வாக்குப்பதிவுகளை வந்து அப்படியே இப்போ இன்றைக்கி பிஜேபிகிட்ட வந்து கைமாற்றி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சியும் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி, காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணவில்லை. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, இந்த மாநில கட்சிகள் எதிர்கட்சிகள் பிஜேபியோட நம்பி போனவர்கள் பிஜேபியால் கெட்டார்கள், இல்லை ஓரளவு உஷாராக இருந்தாங்கன்னா பிஜேபி வந்து உடைக்கும். இந்த முறை வந்து இப்போ நீங்கள் பல மாநிலங்களை, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை குறிப்பிட்டு பேசுகிறீங்க. இந்த தென்னிந்திய மாநிலங்களில் கணிசமான இடங்களை பாஜக கைப்பற்றும், அல்லது கணக்கை தொடங்காத தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் கணக்கை தொடங்கும் அப்படின்ற ஒரு முடிவுகளை எல்லாரும் சொல்கிறாங்க. 1லேருந்து 3 சீட்டு, தேர்தலுக்கு முந்தைய அந்த கருத்து கணிப்பின்படி 6 சீட்டு வரைக்கும் சொன்னாங்க. இப்போ 1லேருந்து 3 அப்படின்ற ஒரு நம்பர் சொல்கிறாங்க. இதில் உச்சகட்டமாக டைம்ஸ் நவ் வந்து 16 சீட்டு தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கணக்கை தொடங்கி விடுமா இந்த தமிழ்நாட்டில்? ஏற்கனவே வந்து நீங்கள் வாஜ்பாய் காலத்திலேயே வந்து இங்கே பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது, பொன் ராதாகிருஷ்ணன்லாம் ஜெயிச்சிருக்கிறார் அப்போவே. இப்போ வந்து கேரளாவில் ஜெயிச்சதில்லை, கேரளாவில் வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. ஆனால் கேரளாவில் வந்து ஒவ்வொரு முறை வந்து பாரதிய ஜனதா வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ வந்து அங்கே காங்கிரஸு அப்புறம் சிபிஎம்னு இந்த ஒரு பைப்போலார் வந்து அரசியல் வந்து இருக்குது. அதில் இப்போ நீங்கள் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் சொசைட்டிக்குரிய விழிப்புணர்வு எல்லாம் வந்து இருக்கும். ஆனால் இந்துத்துவாவை எதிர்த்து ஒரு சமூக ரீதியான போராட்டம் வந்து அங்கே நடந்திருக்குதா? நம்ம இங்கே திராவிட இயக்கம் பெரியார் போல் நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இல்லை. கம்யூனிஸ்டுகள் வந்து தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியிருக்கிறார்களே தவிர, இன்னமும் வந்து நாயர் சொசைட்டின்னு ஒரு கட்சி இருக்குது, அங்கேயே வந்து சாதி ரீதியான பிளவுகளில் மக்கள் வந்து வாக்களிப்பது இருக்குது, அதுக்கு கட்சிகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பிஜேபி மேனிப்புலேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ கேரளாவில் வந்து திருவனந்தபுரம், இன்னொன்று அந்த சுரேஷ் கோபி போட்டியிடுகின்ற தொகுதி திருச்சுழின்னு நினைக்கிறேன். அப்போ இதில் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இவங்க வந்து சொல்கிறாங்க. இது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாங்க, திருவனந்தபுரம்லாம் ஒரு இதான தொகுதி தான். அப்போ கேரளாவில் வந்து அவர்கள் 1-2 வந்து பெறலாம், தமிழ்நாட்டில் வந்து அதற்கு வந்து வாய்ப்பு வந்து மிகவும் வந்து குறைவு. அண்ணாமலை அடுத்த பிரதமர், அண்ணாமலை வந்து ஜெயிப்பார்னு இந்தியா டுடேவே சொல்லலை. இந்தியா டுடேவே வந்து அண்ணாமலையை விட திமுக வேட்பாளர் தான் வந்து கொஞ்சம் கூடுதலான மார்ஜினா ஒரு டைட் காம்படிஷன் வந்து இருக்குதுன்னு ஒரு இதுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு மாநில தலைவரை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக வந்து அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 1-2 இதெல்லாம் விட்டுருங்க, தமிழகமும் கேரளமும் தொடர்ந்து 3வது முறையாக 14, 19, 24 3வது முறையாக இங்கே பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி இங்கே வெற்றி பெற முடியாது என்பதை வந்து நிரூபிக்கின்ற மாநிலமாக வந்து இருக்கிறது. சொல்லப்போனால் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியா கூட்டணியுடைய கெமிஸ்ட்ரி வந்து மற்ற ஒட்டுமொத்த இந்தியாவை விட ஒரே குரலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஎம், சிபிஐயாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், அப்போ இவங்க எல்லாரும் பாரதிய ஜனதாவினுடைய அந்த இந்துத்துவா கொள்கையை எதிர்ப்பவர்களாக இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை, ஒரு கெமிஸ்ட்ரி மற்ற மாநிலங்களில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வாக இருப்பது என்பது வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு பலவீனம். 2019 தேர்தலில் அல்லது இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எதிர்க்கட்சிகளை
ஒன்றிணைய விடாமல் பார்த்து கொள்ளது அப்படின்றத ஒரு பிரதானமான தங்களுடைய தேர்தல் யுக்தியாக பின்பற்றினாங்க. ஆனால் 2024 தேர்தல் அப்படின்றது அப்படி இல்லை. இந்தியா கூட்டணி அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்குது. அதில் ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் இது கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப இது ஒரு மோடிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி, வாக்குகள் சிதறாம பார்த்துக்கிற ஒரு கூட்டணி. 2019 பாஜக மட்டும் 303, அந்த கூட்டணி 353 அப்படின்ற நம்பர்ஸை பெற்றிருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒரு கூட்டணியாக திரண்டு இருக்கிறாங்க. 19லயும் அதற்கு பிறகு மோடிக்கு எதிராக ஒரு வேவ் வந்து இந்தியா முழுக்க இருக்குது. பல்வேறு தரப்பினரும் போராடுறாங்க. அப்படி இருக்கிறப்பையும் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் 350, 400 அப்படின்னு திரும்பவும் அதே நம்பர்ஸை பிஜேபி அதை விட கூடுதலாகவே எடுக்க போகுது அப்படின்னு சொல்றது இது ஒரு ஃபேக்சுவலாகவே இல்லையே. அதாவதுங்க, எதிர்கட்சிகளை வந்து இல்லாமல் செய்வதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. எந்த ஒரு முதலாளித்துவ ஜனநாயகம் அல்லது ஜனநாயக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் வந்து ஜனநாயகம் வளர முடியும்னு எல்லா நாடுகள்லையும் வந்து அதை தான் பின்பற்றுறாங்க. ஆனால் இங்கே மோடி வந்து என்ன சொல்கிறாரு, பிப்ரவரி நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது இனிமேல் வந்து பார்வையாளர் மாவட்டத்தில் தான் வந்து வரணும், இனிமேல் காங்கிரஸ் எல்லாம் இங்கே கீழே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினதாக இருக்கட்டும், கட்சி மாறியவர்களை வந்து சேர்த்துக்கொண்டதாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளை உடைத்ததாக இருக்கட்டும், இதில் பாரதிய ஜனதா மூர்க்கமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் படி இப்போ இந்த பாரதிய ஜனதா நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் 25%, ஒரு 100 வேட்பாளர்கள் வச்சுங்களேன், 100 வேட்பாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்கட்சியில் வந்து கட்சி மாறி பிஜேபிக்கு வந்தவங்க. அப்போ இது ஒரு தந்திரம். ஏற்கனவே இருந்த 100 பேருக்கு சீட்டு தரல. ஆமாம், 139 பேருக்கு புதுமுகங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏன் பழைய ஆளுக்கு கொடுக்கலன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால வந்து கொடுக்கல. அப்போ இது எதை காட்டுகிறதுன்னா பாரதிய ஜனதா வந்து எதிர்கட்சிகளை வந்து காலி செய்ய வேண்டிய ஒரு மூர்க்கமான அணுகுமுறையில் வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதை உணர்ந்ததால் தான் இப்போ 2024 எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2019-14 எல்லாம் அவங்க ஏன் பண்ணலைன்னு சொன்னால் அப்போ வந்து அவங்க சொந்தமாக வந்து சுட்டு பட்டுக்கலை. இப்போ வந்து சூடு பட்டுட்டாங்க. சிவசேனாவுக்கு என்ன நடந்துச்சு, தேசியவாத காங்கிரஸ்க்கு என்ன நடந்துச்சு, கோவாவில் என்ன நடந்துச்சு, மேகாலயாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் அதிமுக தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கு என்ன நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் எதிர்கட்சிகளுக்கே வந்து ஒரு சுயமரியாதையும் விழிப்புணர்வு வந்து வருது. அது வந்து நவீன் பட்நாயக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ இவர் பிஆர்எஸ் அவர் சந்திரசேகர் ராவுக்கோ அவங்களுக்கு இன்னும் வரல. இப்போ இந்த அணுகுமுறை காரணமாகத்தான் எதிர்கட்சிகள் வந்து எதிரும் புதிருமாக இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணியை வந்து அமைத்திருக்கிறார்கள். அப்போ இந்தியா கூட்டணியை வந்து உருவாக்குனதே வந்து மோடியினுடைய அடக்குமுறை தான். மோடி வந்து எதிர்கட்சிகள் மேல இடி வைத்தும் சரி, இன்கம் டேக்ஸ் அதுதான் அந்த விளைவு வந்து தேர்தலில் பிரதிபலிக்காதா? இப்போ முன்ன எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து விட்டு ஓட்டுகள் பிரியும் அப்படி டீல் பண்ணார் மோடி பாஜக. ஆனால் இப்போ எதிர்கட்சிகள் வந்து கணிசமான அளவில் ஒரு கூட்டணியாக திரண்டு நிற்கிறப்ப அது வந்து ஓட்டு சிதறுவதற்கோ அது வந்து இந்தியா முழுவதுக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம கணிக்க முடியாது. ஒரு ஸ்டேட் வைஸாக தான் அதை சொல்ல முடியும். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ யூபியில் வந்து முன்பை விட வந்து காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் வந்து வாங்குவாங்க. ஆனால் அங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மாயாவதி தனிச்சு நிற்கிறாங்க. அவங்க ஒரு 8% 10%. தெலுங்கானாவில் ஓவைசி அப்படிதான் தனிச்சு நின்னாங்க. ஆமாம். ஆனால் மக்கள் வந்து நிராகரித்து காங்கிரஸை வந்து தேர்வு செஞ்சாங்க. அப்படி வந்து மாயாவதியை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா? ஏன்னா அரசியல் சட்டத்தை மாற்றி விடுவார்கள், ரிசர்வேஷனை ஒழித்து கட்டு விடுவார்கள். நாங்க வந்தா இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண போறோம், இடஒதுக்கீடு எல்லாத்தையும். மாயாவதியே அவன் அம்மாவுடைய மருமகன ஆனந்த் அவர் வந்து அவர் ஃப்ரண்டலாக வந்து இந்துத்துவாவை வந்து எதிர்த்து வந்து பேசுறாரு. அதனாலே அவரை வந்து பொறுப்பில் இருந்தால் இது பண்ணிட்டு டம்மி ஆக்குறாங்க. அப்போ மாயாவதிக்கு வந்து அல்ல, அதனுடைய தொண்டர்களுக்கு இது அப்பட்டமா புரியும்ல. இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்திற்கே இந்த செய்தி ரீச் ஆகி புரியுறப்ப அந்த தொண்டர்களுக்கு இது புரியாது. தமிழ்நாடு மாதிரி அங்கே போய் ரீச் ஆகாது, ஏன்னா அது யூபி. அப்போ யூபிக்கு வந்து பல ஃபேக்டர்கள் வந்து வேலை செய்யுது. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, மாயாவதிக்கு வந்து முன்ன வந்து டபுள் டிஜிட்டில் கிடச்சிதுன்னு சொன்னால் சிங்கிள் டிஜிட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் கூட 8-9% வந்து இந்தியா கூட்டணிக்கு போக வேண்டியது. அது வந்து தேர்தலில் வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதையும் மீறி ஒரு 20-30 சீட்டு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அகிலேஷ் வந்து பின்பற்றி இருக்கிறாரு. அதாவது முஸ்லீம் யாதவ்ஸ்
இவங்களோட பிரதிநிதித்துவம் தான் அவர் கடந்த காலத்துல தன்னுடைய வேட்பாளர்களுக்கு கொடுப்பாரு. இப்போ வந்து ஓபிசிலையும் சரி SC/ST சரி அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர் பட்டியல் தான் இப்போ அவர் அறிவிச்சது அப்படின்றாங்க. அது ஒரு கை கொடுக்காதா? அது பாஜகவுக்கு மாற்றான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கா இருக்காதா? இல்லை, அந்த சோசியல் இன்ஜினியரிங்கே இவர் வந்து பாஜகட்ட இருந்து தான் பார்த்து செய்கிறாரு. பாஜக வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் வந்து யூபியில் வந்து பல இது இருக்குங்க. முக்கியமாக வந்து யோகி ஆதித்யநாத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்ற நரேஷன் வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் வந்து மோடிக்கு போட்டியாக வருவார் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவர் வந்து வளர்ந்துட்டார். அப்போ அகிலேஷ் யாதவினுடைய காலத்தில் வந்து ரவுடிகளின் ராஜ்யம் இருந்தது அப்படின்றது சாதாரண மக்கள் வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதை மாற்றுவதற்கு வந்து அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி கூட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கிறது. அப்போ பிஜேபிக்கு அதிக இடங்கள் கிடைத்தாலும் ஒரு கணிசமான இடம் வந்து கிடைக்கும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்தியா கூட்டணி. ஆமாம், பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து பல்டிராமர் அவரை நம்ப முடியாது. பிஜேபிக்கு போனதுனால அதுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட். திரும்பவும் அவர் இங்கே வருவார் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது பீகாரில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு அதிக இடம் இவர்கள் கிடைப்பதாக சொல்வது வந்து ஒரு பிரச்சனைக்குரியது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடுது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு உருவாயிருக்குது. இப்போ சிவராஜ் சிங் சௌஹானாக இருக்கட்டும், யோகியாக இருக்கட்டும், இப்படி அந்தந்த மாநிலங்களில் உள்ள பாஜக தலைவர்களுக்கும் பிரதமர் மோடிக்குமான ஒரு முரண்பாடும் இருக்கு. அது இப்போ நிதின் கட்காரி வந்து நல்ல உதாரணங்க. இப்போ அவருடைய நாக்பூர்லேயே அவர் தோற்கடிப்பதற்கு பிஜேபி அமித்ஷாவும் மோடியும் முக்கியமாக வேலை செய்வதாக சஞ்சய் ராவத் வந்து சொல்கிறாரு. சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியை சார்ந்தவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நிதின் கட்கரி தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கருவூலத்துக்கு முக்கியமான ஆள். அவர் தான் முதலாளிகள்லாம் பார்த்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி, நெருக்கமானவர். அவருடைய தொகுதியும் நாக்பூர். அவருடைய தொகுதியிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் அடங்கிய பகுதியில் 1.5 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கியிருக்கிறாங்க. அவர் வந்து போன எலெக்ஷனில் வந்து மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போய் பேசினார். இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் பிரசன்ஸ்லயே இல்லை. அப்போ வந்து இந்த முரண்பாடு இருக்குது, யோகி ஆதித்யநாத் முரண்பாடு இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்குமே வந்து முரண்பாடு இருக்குது. ஆனால் இந்த முரண்பாடுகளை எல்லாம் வந்து எப்படி தீர்ப்பாங்கன்னு சொன்னால், அவங்கள சங்க பரிவாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, இந்துத்துவா நரேஷனில் வந்து மிலிட்டண்டாக இருக்கிறது வந்து யார், அது ஒன்று. ரெண்டாவது வந்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குரோனி கேபிட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த முதலாளிகள் சப்போர்ட் வந்து யாருக்கு இருக்குது, இது ரெண்டும் தான் வந்து தீர்மானிக்குது. ஒரு கால் நாளைக்கு வந்து பிஜேபியில் சலசலப்பு ஏற்படுத்தி இப்போ மோடிக்கு 73 வயசு ஆயிடுச்சு, அடுத்த இது யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வரேன்னா இவங்க 2 பேரும் முடிவு பண்ணணும். அந்த வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியா முதலாளிகளும், ஏன்னா அவர்கள் தான் மோடியை வந்து கொண்டு வந்தார்கள். இப்போ மோடி வந்து 2011 வந்து வைப்ரண்ட் குஜராத் அந்த மாநாடுகள் நடத்துகிறாரு. இவங்க டெல்லியில் நடக்கக்கூடிய இந்திய முதலாளிகள் மாநாட்டில் போய் வந்து வம்படியாக நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த மேடையில் வச்சுக்கிட்டே அங்கே வந்து பஜாஜ், HDFC அப்புறம் வந்து மற்ற முதலாளிகள்லாம் மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. மோடி வந்து கருவுறாரு. அப்புறம் வந்து அதானி தனியாக ஒரு கூட்டமைப்பு இதுலேருந்து பிரிஞ்சுட்டு போயிடும். 100 முதலாளிகள் சைன் பண்ணி போடுறாங்க. அப்போ சிஐஏனுடைய தலைவர் வந்து நேரடியாக மோடிக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், அப்போ முதலாளிகளினுடைய ஒரு முக்கியமான பிரிவு, ஒரு கணிசமான பிரிவு வந்து மோடியை வந்து ஆதரிக்கிறது. மோடியை ஆதரிப்பதால் அவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த உதாரணம் வந்து அதானி. கண்ணுக்கு தெரியாத உதாரணம் வந்து எலக்ட்ரல் பாண்டில் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் பாரதிய ஜனதாவுக்கு கொட்டி கொடுத்து தங்களுடைய சுரண்டலை வந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதாவிலையும் இந்த சலசலப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படும். இப்போ மோடி ஜெயிக்கக்கூடாதுன்னு பிஜேபியில் நினைக்கிறவங்களே நார்த்தில் கணிசமான பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, மோடி இப்போ ஆட்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் மோடி தான் வந்து எடுப்பார், மோடி தான் வந்து சொல்லுவார் அப்படின்ற முறையில் தான் நடக்குமே தவிர, மற்ற அமைச்சர்கள், மற்ற துறைகள், மற்ற செயல்பாடுகள்லாம் ஊடகங்கள்லையோ அல்லது ப்ரெஸ் மீட்லேயோ எங்கேயுமே வந்து பேசுபொருள் வந்து ஆகாது. ஒரு ஒன் மேன் ஆர்மி, ஒரு சர்வாதிகாரி என்ற முறையில் தான் வந்து இருக்குது. இது பிஜேபியில் மற்றவர்களுக்கு பலருக்கு வந்து பிடிக்கலை. இந்த முரண்பாடு வந்து எப்படி வெடிக்கின்றதை நம்ம போக போக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2019 தேர்தலில் 373 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தது அப்படின்றது மிக முக்கியமான
ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. அதை உச்சநீதிமன்றம் தற்போது வரை விசாரிக்கவில்லை அப்படின்றதான். இப்ப அதன்படி பார்த்தாலே கடந்த தேர்தலிலேயே பிரதமர் மோடி தோற்றுவிட்டார் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் அதை விட பன்மடங்கு தேர்தல் ஆணையம் இவங்கெல்லாம் அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த முடிவுகளை அறிவிப்பதற்காக, தனக்கு சாதகமாக அறிவிப்பதற்காக. அப்படி இல்லைன்னா அவருக்கான நெருக்கடி பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதிகமாக இருக்குதுன்னு பிரகலாத் பிரபாகர் சொல்றாரு. பல ஊழல் மோசடி இதுக்கெல்லாம் அவங்களால வந்து தண்டனைகளை அனுபவிக்க அவர்கள் அஞ்சுவார்கள். அதற்காகவே ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இராணுவத்தை தனக்கு ஆதரவாக இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மோடி? இல்லை, இராணுவத்தை அப்படி நேரடியாக வந்து இறக்க முடியாது. அப்படி இராணுவம் அதற்கு ஒத்துக்கொண்டால் வந்து இந்தியா வந்து ஒரு இராணுவ சர்வாதிகாரி நாடாக மாறிவிடும். அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய வந்து கருத்து. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இராணுவம் வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு தான் இராணுவ அமைப்பு செயல்படும் என்பது முறையில் தான். ஆனால் ஒரு மினிமமாக ஒரு மேனிப்புலேஷன் வந்து செய்ய முடியும். இந்த ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த சந்தேகத்தை எழுப்புது. இதில் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்றாரு, நாங்கள் 295 சீட்டுகள் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, இவங்க உத்தவ் தாக்கரே பார்ட்டி சொல்றாங்க. எல்லாருமே 295ன்ற நம்பரை வந்து உறுதியா வந்து சொல்றாங்க. இப்போ யோகேந்திர யாதவுக்கோ மற்றவங்களோ பத்திரிகையாளர்கள்லாம் கணித்தபடி பாரதிய ஜனதா வந்து பெரும்பான்மைக்கு குறைவாக 20-30 சீட்டு வந்து பெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். வச்சுக்கிட்டா அப்போ வந்து நீங்கள் இராணுவம்லாம் தேவையில்லை, குடியரசுத் தலைவரே போதும். அப்போ செய்வாங்க, குடியரசுத் தலைவரே வந்து என்ன செய்வாங்க, நீங்கள் மரபுப்படி ப்ரீபோல் அலையன்ஸில் வந்து யார் எந்த கூட்டணி அதிக எம்பிக்கள் பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிடணும். அப்போ காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதாவோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது போட்டியிட்டதே குறைவு. பாரதிய ஜனதா தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். அதில் வந்து தனிப்பெருங்கட்சி அதான் வந்து வரப்போகுது. இப்போ இந்தியா அலையன்ஸ் கூட்டணி அதிகமாக வந்து அவங்கள கூப்பிடாம திரௌபதி முர்மு வந்து இவங்களை பாரதிய ஜனதா வந்து கூப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னால், கூப்பிட்டுட்டு ஒரு டைம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ இவர்கள் வந்து இந்த குதிரை வியாபாரங்கள் ஈடியா பணமா என்ன வேணும் சொல்லுங்கள் இப்படின்னு மிரட்டுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. இதை எதிர்த்து வந்து மக்களும் எதிர்கட்சிகளும் மக்கள் இயக்கங்களும் வந்து அதற்கு போராடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய அபாயம். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நேர்மையாக நடந்து பெரிய அளவுக்கு மேனிப்புலேஷன்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட்டணி வந்து அந்த நம்பரை அடைவது உறுதி. இல்லை மேனிப்புலேஷன் நிறைய நடக்குது, கண்டிப்பாக நடக்க போகுதுன்றது தான். அப்படி நடந்தது நமக்கு அதான் ரெண்டையும் சொல்கிறேன். அப்படி நடந்ததுன்னு சொன்னால் பிஜேபி வந்து டேபிளில் வந்து நம்பரை வந்து கூட்டி காமிக்கும். மூன்றாவதாக அதுலேயும் வந்து அவ்வளோ முக்கிய முனையும் கூட ஒரு 20 சீட்டு குறையுதுன்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் மூலமாக அவர்கள் இந்த பெரும் கட்சி நீங்க ஆட்சி அமைக்க வாங்க நகர்த்துவாங்க. ஏன்னா டைம் கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறது. ரெண்டாவது இன்னைக்கு அதிகார வர்க்கம் அந்த டைமே போதும், பாஜக அது போதும். ரெண்டாவது நீங்க அதிகார வர்க்கம் ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் மயமாயிருக்கு, பாரதிய ஜனதா மயமாயிருக்கு. அது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும். அப்போ அவர்களை வைத்து பல விதங்களில் வந்து மிரட்டுவதற்கும் பேரம் பேசுவதற்கும் இந்த நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயன்படும். அப்போது எதிர்கட்சிகள் அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்காக சட்டப்படியும் போராட்டம் நடத்துறதோடு மக்கள் மத்தியிலிருந்து எடுத்துகிட்டு போவதன் மூலமாக தான் இந்த அபாயத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியும். இறுதியாக ஒரு கேள்வி, ஒருவேளை அல்லது பாஜக வந்து வென்று விட்டால் அதோடையே முடிந்து விடுகிறதா இந்தியாவினுடைய ஜனநாயக அத்தியாயம்? ஏன்னா எல்லாருமே பலரும் அதை சொன்னாங்க, தேர்தலில் மீண்டும் பாஜக ஜெயித்தால் தேர்தலே இருக்காது, ஆர்எஸ்எஸோட 100ஆண்டு வருது, இது இந்து ராஷ்டிரா ஆயிரும், அவ்வளோதான், நம்ம எல்லாரும் 2ஆம் தர குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது ஃபுல் ஸ்டாப் வந்துருமா? ஃபுல் ஸ்டாப் வந்து ஆகாது. ஏற்கனவே இந்து ராஷ்டிரம் ஆகலையா? ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஆகிட்டாங்க. அவர் டிக்ளேர் பண்ணலையே தவிர ஆல்மோஸ்ட் அப்படி தான் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது போல் பாரதிய ஜனதா தில்லுமுள்ளு செய்தோ செய்யாமலோ மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுனால இந்தியாவினுடைய ஜனநாயகம் வந்து அழிந்து விடுமா, முற்று பெறுமா? அவர்கள் சொல்வது போல நீ தேர்தல் கிடையாது, இதற்கு எல்லாம் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இப்போ வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து கொண்டு வருவாங்க. அப்போ வந்து தனக்கு எதிரான மாநிலங்கள், குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுடைய அவங்க ஏற்கனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க, அதனால் சீட்டுகள் வந்து குறைப்பாங்க. நார்த்தில் இந்தி பெல்ட்டுக்கு வந்து சீட்டை வந்து அதிகரிப்பாங்க.
அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து பெட்ரோல் டீசல் வந்து கொண்டு வருவாங்க. மாநிலங்களுக்கு வந்து அதிகாரமும் நிதியும் வந்து குறைந்து போகும். அப்போ எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கைகளுக்கு வந்து போகும். இதை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் வந்து சகித்து கொள்வார்களா? சகித்து கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இனிமேலும் இது வந்து வெறும் எதிர்க்கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு அரசியல் பிரச்சனையாக வந்து இல்லை. இது வந்து ஒரு வாழ்வா சாவா என்ற ஒரு பிரச்சனையை நோக்கி வந்து தள்ளப்படும் பொழுது, இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது போல இந்தியா முழுவதும் ஆங்காங்கே நடக்கும். ஏற்கனவே வந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் மோடி அரசை பணிய வைத்து 3 வேளாண் மசோதாக்களை வந்து திரும்ப பெற வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்தியா முழுவதும் வெடிக்கும். வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் பாசிஸ்டுகள் என்றேனும் ஒரு நாள் வீசப்படுவார்கள். ஹிட்லருக்கு அதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் போட்ட ஆட்டம் போடுகிற இஸ்ரேலை எதிர்த்து உலகம் முழுவதும் மக்களும் மாணவர்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதனால பாசிஸ்டுகள் என்றைக்குமே உலகத்தில் வந்து வெற்றி பெற்றதில்லை. அவர்கள் வெற்றி என்பது தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இறுதி முடிவு மக்கள் வந்து அளிப்பார்கள். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு முடிவுகள் குறித்தும் மோடி அரசு என்னவெல்லாம் தகுதித்தங்களை செய்ய போகிறது என்பது குறித்தும் அம்பலப்படுத்தி பேசியதற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.